ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செரோனிஸ் டிசைன்ஸ். நம்ம இன்றைக்கி ரொம்ப ப்ரிட்டியான, ரொம்ப யூனிக்கான இந்த பேக் நெக் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபிள் சாரீஸ்க்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இந்த ப்ளவுஸ் பேக் நெக் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மெட்டீரியலுமே வாங்கியிருக்கோம். அந்த மெட்டீரியலில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மல்டிபிள் கலர்ஸ் வந்து அதில் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதனால் நிறைய சாரீஸ் கூட அது வந்து மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் இந்த டிசைன் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து கீழே வந்து அந்த கொடி மாதிரி போகிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்டில் தான் ட்ரா பண்ணேன். ஃபஸ்ட்டு அந்த கொடி லைன் மெயின் ஸ்டெம் இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும் ஜஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் ஒரு கட்டிங் மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை வந்து வச்சு நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அதோட அவுட்லைன் வந்து அப்படியே மார்க் பண்ணி கொடுத்துட வேண்டியது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன்ஸுமே வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால அந்த லைனோட மார்க் மட்டும் டாட் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி வச்சிட்டோன்னா எல்லா ஃப்ளாருக்குமே வந்து இந்த லைன்ஸ் வந்து ஈவனாக வரும் இல்லையா. ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கங்கே லீவ்ஸ் வர மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து இந்த டிசைன் வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சிட முடியும். இதில் தான் வந்து நம்ம இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஃப்ளவர்லேருந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம நீடில் நம்ம 12 ஸ்டாண்ட்ஸ் வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் த்ரெட். ஏன்னா பேஸில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் வந்து ரொம்ப டாமினேஷனாக வந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ அதனால் பிங்க் வந்து நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம ரொம்பவே ப்ரிட்டியான ஸ்பைடர் வெப் ஸ்டிச் தான் வந்து இந்த ஃப்ளவரில் வந்து போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கீழேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம டாட் எங்கே வச்சுருக்கோமோ அங்கெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு லைனாக கொடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து வந்து இது மேலே தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கோம். நீடில் நம்பர் 4 வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் த்ரெட்டை வந்து மேலே எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லைனில் மட்டும் நம்ம அடியில் நம்ம த்ரெட்டை கொடுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைன் ரெண்டும் சேர்த்து கொடுக்கணும். அப்புறம் செகண்ட் அண்ட் தேர்ட் லைன் ரெண்டும் சேர்த்து கொடுக்கணும். அப்புறம் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து, அப்புறம் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து. இந்த மாதிரி நம்ம அல்டர்னேட்டிவ் நம்ம லைன்ஸோட கம்பைன் பண்ணி இந்த நீடில் வந்து நம்ம கொடுத்துட்டே வந்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு லைன் வந்து அதுக்கு வைண்ட் ஆகிட்டே வரும். அந்த த்ரெட்டு வந்து ஒரு லைனில் மட்டும் சுற்றி வந்துகிட்டே வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது அதை கொஞ்சம் டைட் கொடுத்துக்கணும். கீழே வந்து டைட்டாக நிற்கிற மாதிரி பார்த்து அதை கொடுத்துட்டே வரணும். ஸோ ஃபைனல் லைனில் வந்து அந்த லைன் மட்டும் கொடுத்து அந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நீடில் வந்து கீழே பஞ்ச் பண்ணிடணும். ஸோ இதே வந்து நம்ம ஆக்சுவலாக ஸ்பைடர் வெப் அப்படிங்கிறது வந்து ரவுண்டான ஒரு டிசைனில் வந்து நம்ம போடுவோம் இல்லையா. ஸோ அப்படி போடும்போது நம்ம நீடில் வந்து கீழே பஞ்ச் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. அப்படியே கண்டினியூஸாக போட்டே வரலாம். பட் ஆனால் இது வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்குள்ளே போடுறோம் அப்படிங்கிறதுனால கீழே பஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ ஃபஸ்ட் லைன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அதுக்கு பக்கத்துலேயே நம்ம செகண்ட் லைன் வந்து நம்ம எடுத்துக்கணும். மறுபடியும் மேலே வந்து நம்ம நீடில் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லைன் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் செகண்ட் லைனும் போடணும். ஃபஸ்ட் லைன் மட்டும் ஒரு தடவை தனியாக நம்ம வைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு லைனாக கம்பைன் பண்ணி கொடுக்கணும். இதே மாதிரி அந்த த்ரெட்டு மேலே வந்து அது வைண்ட் ஆகிட்டே வரும் அந்த த்ரெட்டு. ஸோ ஃபைனலாக அந்த லைன் கொடுத்துட்டு கீழே பஞ்ச் பண்ணிடணும். ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 லைன் போல் நம்ம டார்க் பிங்க் கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதோட லைட் ஷேட் எடுத்திருக்கோம். ஏன்னா ஒரே ஷேடாக கொடுக்காம அடுத்து ஒரு லைட் ஷேடும் கொடுக்கலாம் இல்லையா, அது அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதோட லைட் பிங்க் எடுத்துகிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு அந்த டார்க் பிங்க் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் அந்த லைட் பிங்க்கும் போட போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ரெண்டு லைனாக கம்பைன் பண்ணி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு லைனில் வந்து அந்த நீடில் வந்து வைண்ட் ஆகுது. அந்த த்ரெட் எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த லைன் இருக்குல்ல அதுக்கு அடியில் தான் நம்ம போயிட்டு வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அந்த த்ரெட்லேயும் வைண்ட் ஆகும். அது போக கீழேயும் வந்து அந்த லைன் வந்து அப்படியே கவர் ஆகிட்டே வரும். கண்டினியூஸாக வர மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்டிச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு டிசைனில் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்லேயும் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் போட்டுட்டு பார்க்கலாம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீழே அந்த ட்ரையாங்கிள் இருக்குல்லையா ஒரு சின்ன கேப், அதை கவர் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு சாட்டன் ரிப்பன் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து என் நாட் நம்ம நார்மலாக போடுவோம்ல இந்த மாதிரி நாட் மாதிரி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த வந்து நம்ம கீழேருந்து எடுத்துக்கணும். கீழேருந்து எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லைன் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு சென்டர் மார்க் பண்ணுறதுக்காக ஒரு 5 லைன் தள்ளி நம்ம அந்த சாட்டின் ரிப்பன் வச்சுட்டு அந்த ரிப்பனோட ரைட் சைடு, அதாவது ஷைனிங் சைடை மேலே வர மாதிரி வச்சுட்டு அந்த ரிப்பனுக்கு உள்ளே வந்து நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த சாட்டின் ரிப்பனுக்கு உள்ளே தான் நம்ம நீடில் பஞ்ச் பண்ணுறோம்.
ஸோ அப்படி பண்ணும்போது சின்னதாக ஒரு அழகாக ஒரு பெட்டல் மாதிரி ஒரு லீஃப் மாதிரி சின்னதாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் லைன் தாண்டியும் ஒரு தடவை போட்டிருக்கோம். அதே மாதிரி லாஸ்ட் லைனுக்கு முன்னாடியும் ஒரு தடவை போட்டிருக்கோம். ஏன்னா இந்த ஃப்ளவர் தாண்டி போடும்போது அந்த ஷேப் அவ்வளோ அழகாக இல்லை. இந்த ஃப்ளவர்க்குள்ளேயே வந்து இந்த சாட்டன் ரிப்பன் கொடுக்கும்போது பார்க்க வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரியே இந்த கீழே உள்ள கேப் வந்து அழகாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மெயின் ஸ்டெம் வந்து போட போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம ப்ளவுஸ் கலர்லேயே இருக்க த்ரெட் நார்மல் மெஷின் த்ரெட் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு தடவை பேக் சைடில் வந்து ஒரு தடவை பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் நம்ம கட் பீட் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ இதுவுமே வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இருக்க ஒரு கட் பீட் தான். ஸோ அதை வந்து ஒரு பீடாக பஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த கொடி வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருந்தோமோ அதே மாதிரியே தான் நம்ம கட் பீடும் கொடுக்கணும். ஸோ மாறி மாறி கொடுத்துடக்கூடாது. எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட் அடுத்த லைன் போட்டிருப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரியே தான் கொடுக்கணும். அதே மாதிரி கட் பீட் கொடுக்கும்போது ரொம்ப டைட் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஏன்னா த்ரெட்டு வந்து அறுந்துடும். அதனால் நம்ம கட் பீட் போடும்போது கொஞ்சம் கேஷுவலாக நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த லீஃப் மேக் பண்ணுறதுக்காக நம்ம க்ரீன் கலரில் இருக்க ஒரு நெட் ஃபேப்ரிக் வந்து 1.5 இன்ச் ஸ்கொயரில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்கு உள்ளே ஃபோல்ட் பண்ணி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அதோட ரெண்டு எண்டையுமே வந்து சென்டராக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சைடு வந்து நமக்கு ஷார்ப்பான ஒரு எட்ஜ் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் அந்த ஃபோல்டிங் வந்து கொஞ்சமாக ஓவர்லாப் ஆகிற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னாலும் நல்லா இந்த எண்டு வந்து நல்லா ஷார்ப்பாகி கிடைக்கும். ஸோ கீழே வந்து இந்த எண்டு டு இந்த எண்டு வந்து நம்ம ஒரு ரன்னிங் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த க்ரீன் கலர்லேயே இருக்க த்ரெட் வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு விசிபிளாக அவ்வளோவா தெரியாது. ஸோ இந்த ரன்னிங் ஸ்டிச் வந்து நல்லா குட்டி குட்டி ரன்னிங்காக போட்டோம் அப்படின்னா அழகாக அதை சுருக்கும் போது அது அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அதை அப்படியே சுருக்கி கொடுக்க வேண்டியது தான். சுருக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடம் மட்டும் அழகாக சுருங்கிட்டு ஒரு க்யூட்டான ஒரு லீஃப் வந்து நம்ம கிடச்சிரும். ஸோ இது வந்து ஃப்ளவர் மேக்கிங்க்கும் இந்த பெட்டல்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 5-6 பெட்டல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதை ரவுண்டாக கொடுத்தோம் அப்படின்னா அழகாக ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்து கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 தடவை அந்த நூலை அந்த லீஃபோட அந்த இதில் வந்து நம்ம வைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பூ கட்டும்போது நம்ம நாட் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு நாட் வந்து போட்டுக்கலாம். ஒரு 2 தடவை அந்த நாட் போட்டுட்டு எக்ஸஸ் ஃபேப்ரிக் வந்து நம்ம லைட்டாக ட்ரிம் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஒட்டை கட் பண்ணாமல் லைட்டாக மட்டும் அதை ட்ரிம் பண்ணால் போதும். ஸோ அதுலேயே நம்ம நீடில் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் நம்ம எங்கே வேணுமோ அதை அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு 2-3 தடவை நம்ம நீடில் வந்து வச்சு அதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லீஃப்குள்ளே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எங்கேருந்து வந்து நம்ம நீடில் எடுத்தோமோ அது பக்கத்துலேயே தான் நம்ம வந்து பஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ வந்து இந்த த்ரெட்டு வந்து விசிபிளாக தெரியாது. ஸோ சைடில் ஒரு 2 தடவை அப்புறம் வந்து நம்ம எண்டில் ஷார்ப் எண்டில் இந்த மாதிரியே கொடுத்து எல்லா லீவ்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த லீஃபோட எண்டை வந்து நம்ம கவர் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு அதே சாட்டன் ரிப்பன் நம்ம அந்த காலேஜ் சாட்டன் ரிப்பன் எடுத்தோம் இல்லையா, ஸோ அதே ரிப்பன் வந்து எடுத்துகிட்டு ஒரு எண்டுலேருந்து எடுத்து அதை வந்து க்ராஸாக ஆப்போசிட் சைடில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த பக்கம் கவர் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி கீழ்ப்பக்கமாக அடுத்த எண்டில் நம்ம மேலே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த ஷைனிங் ஏரியா மேலே வர மாதிரி வச்சுட்டு அதை வந்து இந்த சைடு ஆப்போசிட் சைடில் க்ராஸாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அழகாக வந்து அதோட ராயேஜ் வந்து கவர் ஆயிரும். ஸோ இதே மாதிரியே ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இருக்க சின்ன கேப்பில் வந்து நம்ம அங்கங்கே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டுட்ருக்கோம். அந்த டார்க் பிங்க் கலர்லேயே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரேண்டமாக ரொம்ப நெருக்கமாக போடாமல் ரேண்டமாக தள்ளி தள்ளி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து நம்ம த்ரெட்டை ஒரு தடவை மேலே எடுத்துகிட்டு அப்புறம் நீடில் ஒரே ஒரு தடவை வைண்ட் பண்ணி கீழே இறக்க வேண்டியது தான். ஸோ அழகாக ஒரு குட்டியான ஒரு நாட் வந்து கிடச்சிரும். ஸோ ஃபைனலாக நம்மளோட ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இது வந்து பேக் நெக் தான், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ மல்டிபிள் சாரீஸ் கூட வந்து மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அது வந்து நம்ம போட்டிருந்தோம். கொஞ்சம் ஒரு ஃபேன்சியான ஒர்க்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக இந்த டிசைன் வந்து நம்ம போட்டிருந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஸ்பைடர் வெப் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயும் கவர் ஆகிருக்கு, ப்ளஸ் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட லைன் வந்து அழகாக வைண்ட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த லீஃப்மே வந்து நம்ம கொடுத்ததுனால ஸோ ஓவராலாக ஒரு அந்த டிசைன் வந்து கொஞ்சம் எம்போஸ்டு டிசைனாகவே இது வந்து அமைஞ்சிருந்தது.
ஸோ அந்த லீஃபு ஆல்ரெடி எம்போஸ்டாக இருக்குது. அண்ட் ஃப்ளவர்ஸுமே வந்து நம்ம போட்டது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எம்போஸ்டாக 3D எஃபெக்டில் வந்து இருக்கு இல்லையா. ஸோ இதுவுமே வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு நிறைய கலர்ஸோடு அது வந்து மேட்ச் பண்ண முடியும். அந்த ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா இந்த கொடி மட்டும் சென்ட்ரல் லைனில் வர்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ சேம் இதே டிசைன் தான் வந்து நம்ம ஸ்லீவ்க்கும் கொடுக்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குர்த்திக்குமே வந்து இது ரொம்ப அழகாக இருக்கும். குர்த்தியில் வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கில் இருந்து இது போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்பைடர் வெப் ஸ்டிச் வந்து டபுள் கலரில் போட்டது வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ நல்லா பார்க்குறதுக்கு கீழே வந்து அழகாக அந்த லைனாக வந்திருக்கு, மேலே வந்து அழகாக அது வைண்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் அனுப்புங்க. வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய்.